மீண்டும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பெற்ற ரட்சிப்பு பெறுகிற ரட்சிப்பை பூர்ண ரட்சிப்புகள் பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன். இயேசு ராஜா நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது முதலாம் நிறுவம் பேதுருக்களுடைய முதலாம் நிறுவத்திலே 4வது 5வது வசனத்தை வாசித்து வார்த்தைகள் கடந்து செல்வோம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நம்மை பழைய வாழ்க்கையில இருந்து பாவ வாழ்க்கையில இருந்து இருளின் வாழ்க்கையில இருந்து வறுமையான பலனற்ற வழிபாடுகளிலிருந்து நம்மை விடுவித்து காத்து ரட்சித்து வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். எதிரூடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு நாங்கள் வாழும் பொழுது வலது இடது சாயாதபடிக்கு கரதுரையற்றவளாய் வாழும் பொழுது நாங்கள் அவரோடு அண்டிக்கொள்ளும் வேளையிலே நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா, நித்திய சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையாலே கலங்காதபடி ஆண்டவரை சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தும் அவரோடு நாங்கள் தொடர்ந்து ஓடுவோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன்.